ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டோட்லி ஹாப்பி. என்னோட சேனலில் வந்து நான் என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் சொல்லிட்டு வரேன். இது வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் எதுவும் கேட்காத வெப்சைட்ஸ் பற்றி நான் சொல்லிட்டு வரேன். அதே மாதிரி நிறைய ஆப்ஸ் பற்றி எல்லாம் சொல்லியிருக்கேன். லைக் மீஷோ ஆப், க்ளோரோட ஆப். சில பேர்கிட்ட வந்து மொபைல் மட்டும்தான் இருக்கும், அவங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்காது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வெறும் மொபைல்லேருந்தே நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த வகையில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும். இன்னைக்கு நான் வந்து ஒருத்தவங்களை இன்டர்வியூ பண்ண போகிறேன். இவங்க வந்து பிங்க் பேர்ல்ஸ் சென்னைங்கிற பொட்டிக் வந்து சில வருஷமாக சென்னையில் நடத்திட்டு வராங்க. இது ரொம்ப ஒரு ஃபேமஸான பொட்டிக். நீங்கள் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி அமங் விமன் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. நிறைய பாப்புலராக இருக்குது. ஏன்னா இவங்க நிறைய புது ரகமான ட்ரெஸ்ஸஸ், காம்போ ட்ரெஸ்ஸஸ், அது ஒரு ஹோம்மேட் ஜுவல்லரி எல்லாமே பண்ணி பிங்க் பேர்ல்ஸ் சென்னை இது நடத்துகிறவங்க பேர் ஜானகிங்க. அவங்க வந்து சில வருஷமாக வந்து இது வந்து சென்னையில் நடத்திட்டு வராங்க. இந்த பொட்டிக்கில் வந்து நீங்கள் நிறைய ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பண்ணலாம், அதை பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக மாடல்ஸ் வேணும், இந்த டிசைன்ஸ் வேணும்னா அது கூட அவங்க பண்ணி தருவாங்க. அதை தவிர ட்ரெஸ்ஸஸ் கூட இந்த காம்போஸ், இந்த கிளாத் வந்து இல்லாட்டி மதர் டாட்டர் இல்லாட்டி ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணும், அந்த மாதிரி எல்லாம் கூட நிறையவே பண்ணிட்டு வராங்க. அண்ட் அதனாலேயே இது ரொம்ப பாப்புலராக இருக்குது. இவங்க வந்து ஏன் இன்ஸ்பைரிங்னா, இவங்க வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எஸ், இவங்க வந்து ஒரு பெரிய பொட்டிக் நடத்திட்டு வராங்க, அதுவும் வீட்டிலேருந்து நடத்திட்டு வராங்க. இது நம்ம எல்லாருக்குமே நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இவங்க தனியாக ஆரம்பித்து இப்போ நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கூட தராங்க. இவங்க கிட்ட ஒரு பர்சனலாக ஒரு 5 டைலர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. அதை தவிர ரீசெல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே தராங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அவங்க லாஸ்ட்டில் அவங்களுக்கு ரீசெல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது, அவங்க என்ன விமனுக்கு தராங்கங்கிறது கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஜானகி, வெல்கம் டு டோட்லி ஹாப்பி. நீங்கள் உங்கள் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி வந்து எங்களோட ஷேர் பண்ணீங்க. நீங்கள் உங்கள் ஜேர்னியை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஹாய் லாவண்யா, வணக்கம். நான் ஜானகி ராகவன், ஃபவுண்டர் ஆஃப் பிங்க் பேர்ல்ஸ் சென்னை. எங்களோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அப்படின்னா, திஸ் இஸ் ஆல் ஸ்டார்டட் இன் 2012 ஹேஸ் அ ஹாபி, அதுக்கப்புறம் பேஷன், இப்போ வந்து இதுதான் எங்களோட கெரியர். எப்படின்னா ஹேண்ட்மேட் ஜுவல்லரியில் தான் ஆரம்பித்தோம். நாங்கள் 3 டாட்டர்ஸ் அம்மாவுக்கு. ஸோ ஆஃப்டர் நாங்கள் ஒர்க்லாம் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய டைம் இருந்துச்சு வீட்டில். ஸோ என்ன ஆச்சு, அவங்களுக்கு அந்த போர் டைம் கில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அக்கா வந்து மெட்டர்னிட்டி டைம் லீவில் வந்து ஜுவல்லரி மேக்கிங் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அதை அவங்க அப்படியே அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு. ஃபேஸ்புக்கில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களோட இது பிராண்ட் ஆரம்பித்தோம். பிங்க் பேர்ல்ஸ் சென்னை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபேஸ்புக்கில் தான் வந்து ஓப்பன் பண்ணோம். அதே மாதிரி கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா யாருக்குமே எங்களை பற்றி அப்போ தெரியாது. ஸோ என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் கொலீக்ஸு அவங்கக்கிட்டக்கெல்லாம் சொல்லி அந்த மாதிரி தான் வந்து எங்களோட இதை வந்து நாங்கள் டெவலப் பண்ணோம். எங்களோட ஃபஸ்ட்டு சேல் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் ஒரு ஹூக் இயரிங் தான் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு சேலே ஆச்சு. ஸோ அப்போ அப்படியே கண்டினியூ பண்ணி நான் வந்து அப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால அம்மா டே டைமில் ஃபுல்லாக பீட்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு ஜுவல்லரி டிசைன் பண்ணி எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நான் ஈவினிங்கில் வந்துட்டு அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இல்லைனா எதனா கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அது ஒரு டீம் ஒர்க் மாதிரி தான் செஞ்சுட்ருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோ எடுத்து போட்டு ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அப்படி தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் மை மேரேஜ் குழந்தெல்லாம் வந்ததுக்கப்புறம் பீடட் ஜுவல்லரி பண்ண முடியல. ஆப்வியஸாக குழந்தை இருக்கும்போது நமக்கு பயம் இருக்கும் இல்லையா, அவங்க எடுத்து வாயில் போட்டுருவாங்களோ எதாவது பண்ணிவிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். 2014 வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போது வந்து ஹேண்ட்மேட் பண்ணிகிட்ருந்தோம். யாரான ரெக்வஸ்ட் பண்ணாங்க ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுக்கு அப்படின்னா வந்து நாங்கள் அதை பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அது அப்படியே போயிட்டுருக்கும்போது 2016 டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் நான் என்னோடய வேலையை வந்து குவிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு குவிட் பண்ணதுக்கப்புறமும் வந்து ஐ வாஸ் டூயிங் ஜுவல்லரி. பட் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு தாட், ஏன் வந்து க்ளோத்திங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட். சரி, அதனால வந்து ஐ வென்ட் ஃபார் டிப்ளமா இன் டெய்லரிங் கோர்ஸ் பண்ணேன். லோக்கல் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து டிப்ளமா இன் டெய்லரிங் கோர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வி ஸ்டார்டட் கோயிங் ஃபார் ஸ்டால்ஸ். அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் டு ஸ்டிச் குர்த்திஸ். கலம்காரி வந்து அப்போ ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. 2016 அண்ட் 2017 வந்து இட்ஸ் பூம் ஃபார் கலம்காரினே சொல்லலாம். ஸோ அப்போ வந்து வி ஸ்டார்டட் டு ஸ்டிச் அவர் ஓன் பிராண்ட் ஆஃப் குர்த்திஸ் வந்து ஸ்டிச் பண்ணோம். நிறைய ஸ்டால்ஸ்க்கு போனோம். ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட கஸ்டமர் டேட்டா பேஸை வந்து நாங்கள் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒரு 1 இயர் கழிச்சு எங்களோட ஓன் கஸ்டமரே வந்து என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் ஏன் ஃபீடிங் குர்த்திஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து ரொம்பவே பயந்து தான் எடுத்து நாங்கள் செஞ்சோம்.
பட் அவங்க வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. ஸோ அவங்க ஒரு நல்ல ஃபீட்பேக்கும் கொடுத்தாங்க ஃபீடிங் குர்த்தீஸ்க்கு. ஸோ அதனால் அடுத்த ஒரு ஃபீடிங் குர்த்தி அடுத்த ஒரு ப்ராடக்ட் மாதிரி லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் என் பொண்ணோட ப்ரீகேஜி கிளாஸ் மேம் வந்து இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு மாம் அண்ட் டாட்டர் காம்போ கேட்டாங்க. அப்போவுமே வந்து நாங்கள் சொன்னோம், நாங்கள் ரொம்ப கிராண்டாலாம் பண்ணலை மேம் மாம் அண்ட் டாட்டர் காம்போ அப்படின்னும் போது ஷீ செட் இல்லை எனக்கு ரொம்ப சிம்பிளாக தான்ப்பா வேணும், ஒரு காட்டனில் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் வி ஸ்டார்டட் மாம் அண்ட் டாட்டர் காம்போ. ஸோ அப்படியே வந்து இப்போது பாய்ஸ்க்கு வந்து குர்த்தா தைச்சிட்ருக்கோம். இன்னும் ஜென்ஸுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் 1-2 பண்ணிகிட்ருக்கோம். பட் சூன் வி ஆர் பிளானிங் டு லான்ச் அ ஃபேமிலி காம்போஸ் ஃபார் த என்டையர் ஃபேமிலி இந்த சிம்பிள் அவுட்ஃபிட், சிம்பிள் அட்டையர், வெறும் பார்ட்டி அட்டையர்ஸ் மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு கெட் டுகெதருக்கு போகிறோம் அப்படின்னா கூட ஒரு சிம்பிள் அட்டையர் நம்ம போட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலி காம்போ வந்து வி ஆர் பிளானிங். ஸோ எட் டு லான்ச் full-fledged family combo. So this is our 8 years of journey, Lavanya. தேங்க்ஸ் ஜானகி. உங்கள் ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இது வந்து விமனுக்கு வந்து யார் வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் நிறைய பேருக்கும் ஆசையாக இருக்கும். ஆனால் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. அதை இந்த ஸ்டோரி பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட சில ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு காட்டுறீங்களா? எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து குர்த்தீஸ் பண்ணிகிட்ருக்கோம், சாரீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து ஃபீடிங் குர்த்தீஸ் பண்ணுறோம், மாம் அண்ட் டாட்டர் காம்போ பண்ணுறோம். மாம் அண்ட் டாட்டர் காம்போ வந்து நாங்கள் ஜென்ரலாக வி டோன்ட் ஹேவ் இட் ஆஸ் அ ரெடிமேட். அது வந்து கஸ்டமைசேஷனில் தான் பண்ணுறோம். ஏன்னா வந்து பசங்களது வந்து 1 year 2 year அப்படின்னா கூட வந்து சில பசங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக நம்ம அந்த ஸ்டாண்டர்டில் வந்து அமைய மாட்டேனுது. அதனால மாம் அண்ட் டாட்டர் காம்போ மட்டும் எப்போவுமே வி டேக் இட் ஆஸ் அ கஸ்டமைஸ்ட் ஆர்டர் வேர் வி கெட் தி என்டையர் மெஷர்மெண்ட் ஃப்ரம் தி கஸ்டமர் என்ன மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக இருக்கட்டும் சரி, இல்லைனா குழந்தைக்காக இருக்கட்டும் சரி, அவங்க கொடுக்குற மெஷர்மெண்ட்டில் தான் தைச்சி தரோம் நாங்கள் மாம் அண்ட் டாட்டர் காம்போ. ஃபீடிங் குர்த்தீஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருந்தேன், பட் இந்த பேண்டமிக்கில் வந்து போயிடுச்சு. பட் ஸ்டில் என்கிட்ட ஒரு ஃபியூ பீசஸ் இருக்குது, காமிக்கிறேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் சாரீஸை வந்து செட்டிநாடு காட்டன் பண்ணிகிட்ருக்கேன், சாஃப்ட் சில்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கேரளா காட்டனில் ஹேண்ட் பெயிண்ட் சாரீஸ் அது பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நிறையா இன்னும் கொஞ்சம் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் வச்சுருக்கோம். குர்த்தீஸில் பார்த்தீங்கன்னா காட்டன் பண்ணிகிட்ருக்கேன், ரயான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்ட்டி வேர்ஸ் மாதிரியும் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் கஸ்டமைஸ்ட் ஆர்டரில் தான் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஃபியூ மெட்டீரியல்ஸும் காமிக்கிறேன், என்னோடய ரெடிமேட் ஸ்டாக்கையும் நான் காமிக்கிறேன். ரெடிமேடில் வந்து நான் வந்து ஸ்மால் 36லேருந்து XXL 44 வரைக்கும் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இருக்கிற சைஸஸ் வந்து திருப்பி அகெயின் கஸ்டமர் என்ன சைஸ் கேட்குறாங்களோ, ஈவன் ப்ளஸ் சைஸஸுமே சரி, நாங்கள் இது வரைக்கும் 54 சைஸ் வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளஸ் சைஸஸுமே வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணுமோ நாங்கள் அதில் தைச்சி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபியூ மெட்டீரியல்ஸ் காமிக்கிறேன் நான், பாருங்கள். இது வந்து பார்ட்டி வேர் இது மெட்டீரியல், ஃபாக்ஸ் ஜார்ஜெட்டில் வந்து சமிக்கி பக்கு. திஸ் இஸ் கிரே கலர். இதுவுமே வந்து கஸ்டமைஸ் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நான். இது வந்து ஏன் கஸ்டமைஸ் ஆர்டர் பண்ணுறோன்னா, பார்ட்டி வேறுன்ற போது ஸ்ட்ரைட் கட்டாக வேணுமா, இல்லைனா அனார்கலி வேணுமா, இல்லைனா லாங் கவுன் மாதிரி வேணுமா அப்படின்றது எல்லாமே வந்து கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரிச் லுக் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ரா சில்கில் வந்து இந்த மாதிரி புட்டாஸ் த்ரெட்டில் ஒர்க் பண்ண மெட்டீரியல் இது. அண்ட் இது வந்து பியூர் சில்கில் யூ ஹாவ் அ ஜெக்கார்ட். இது இட்ஸ் அ கோல்டன் கலர், மேபி லைட்டிங்னால சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் கோல்டன் கலர் மெட்டீரியல். திஸ் இஸ் ரயான். இது ரயான் மெட்டீரியல். இது வந்து சாதாரணமாக சிந்தட்டிக் மாதிரி இருக்காது. சில பேர் ரயான் அப்படின்னோடனே சிந்தட்டிக் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நான் போட்டிருக்கிறதே வந்து ரயான் தான். ரயான் வந்து ரொம்ப கூலாக இருக்கும் பாடிக்கு, மெட்டீரியலும் வந்து ஈஸி யூசேஜாக இருக்கும். இப்போது நான் வந்து ஐ ஷோ யூ ஃபியூ அதர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மை பிராண்ட். ஜஸ்ட் அ கோ த்ரூ ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் வி ஹேவ். இது எல்லாமே வந்து ஃபுல்லாக சாரீஸ் வச்சுருக்கேன். இதில் this is also sarees. This is chettinad cotton checked sarees வச்சிருக்கேன். and this is soft silkல வந்து checked sarees இருக்கு. and இது வந்து வாழைப்பட்டு, ஹேண்ட்லூம் வாழைப்பட்டு. இது எல்லாமே நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிற ஒரு ப்ராடக்டாக. இது வந்து வாழைப்பட்டு. and இது வந்து கேரளா காட்டனில் ஹேண்ட் பெயிண்டட் சாரீ. கேரளா காட்டனில் ஹேண்ட் பெயிண்டட் சாரீ வச்சுருக்கேன்.
அண்ட் இது எல்லாமே வந்து குர்த்தீஸ் எல்லாமே I have from small to XXL. This is all again kurtis. This is all anarkali pattern. And sareesல வந்து linen sarees வச்சிருக்கேன். And this is all nigamam cotton. இது எல்லாமே nigamam cotton வச்சிருக்கேன். And this is again chettinad cotton sarees. This is all 5.5 meters 60 counts without blouse sarees இது எல்லாமே. This is all my stock. இது வந்து பார்த்தீங்கன்னா ரயான் குர்த்தி. இது வந்து ரயான் குர்த்தி அனார்கலி பேட்டர்ன். இது ஹைட்டுமே வந்து நல்ல லென்த்தாக பிலோ நீ வரைக்கும் தான் நாங்கள் தைக்கிறோம். கஸ்டமருக்கு வந்து இப்போ வந்து இல்லை இது லாங் கவுன் மாதிரி வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். திஸ் இஸ் ரயான். திஸ் இஸ் அவைலபிள் இன் லார்ஜ் சைஸ். இதுவுமே வந்து இப்போது இருக்கிற சைஸ் தானா அப்படின்னா அப்படி இல்லை, மெட்டீரியல் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா வந்து எந்த சைஸ் கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த சைஸ்க்கு வந்து நாங்கள் தைச்சி கொடுத்துட்றோம். இது வந்து பத்திக்கில் வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் எக்ஸல் சைஸ். இதுவுமே மெட்டீரியல் இருக்குது. இது வந்து வித் ஸ்லிட்ஸ் வரும். இது சைட் கட் வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும். இது வந்து எக்ஸலில் இருக்குது. ஸோ இதுவுமே அப்படி தான் மெட்டீரியல் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ வேறு தானே சைஸஸ் கேட்குறாங்க அப்படின்னா வந்து அதை நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். அதுக்கப்புறம் எங்களோட ஹேண்ட்மேட் ஜுவல்லரி அப்படின்னா வந்து இந்த பீட்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் நாங்கள். இட்ஸ் அ கிளாஸ் பீட் with fox pearls and pillar pendant. This is recent handmade jewelry. This is for a customer actually. Ida iniki dispatch ஆகுது. இது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆக்சிடைஸ்ட் ஜுவல்லரி. இது ஜும்கா பேட்டர்ன். இது இயரிங் வந்து ஆக்சிடைஸ் வரும், கீழே ஜும்கா வந்து ஹேண்ட் பெயிண்ட் ஜும்கா வரும். ஸோ இதெல்லாமே வந்து இட்ஸ் அவைலபிள் வித் அஸ், அவைலபிள் இன் பிங்க் பல்ஸ் சென்னை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டெய்லி ஹூக் டைப் இயரிங்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட வந்து வி ஹாவ் இட் இன் ஆர் ஸ்டாக். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக போதும் டெய்லி வேர் இயரிங்ஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் அதுவும் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஜிர்கான்லேயும் வந்து வி ஹாவ் லாங் ஜும்காஸ் இருக்குது, அதேமாதிரி செட்ஸ் இருக்குது, ஜிர்கான் பெண்டன்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம கோல்டன் செயின் இருக்கு இல்லையா, அதோட கூட வந்து பேர் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம. அந்த மாதிரி ஆல்சோ வி ஹாவ் ஜிர்கான் பெண்டன் செட்ஸும் வந்து வச்சுருக்கோம் நாங்கள். உங்ககிட்ட ஏதாவது ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? யாராவது விமன் வந்து இப்போது எனக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குமா? ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா வந்து நான் ரீசெல்லிங்க்கு என்னோடய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன் லாவண்யா. சரி இப்போ தானே வீட்டில் இருக்கோம், நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், இல்லைன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்றது தான் இப்போ ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கு இல்லையா. ஸோ லேடிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஐ கிவ் மை ப்ராடக்ட்ஸ் ஃபார் ரீசெல்லிங். அவங்க என்கிட்ட ஜஸ்ட் பிங்க் பண்ணிவிட்டு இப்போ எப்படி மற்றவங்க மற்ற பிராண்ட்ஸை ஹோல்சேல் கிட்டேருந்து வாங்கி ரீசேல் பண்ணுறாங்களோ என்னோடய ப்ராடக்ட்ஸும் அந்த மாதிரி வந்து ரீசேல் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களும் கஸ்டமைஸ்டு ஆர்டர் எடுத்து எனக்கு கொடுக்கலாம். ஃபீடிங் குர்த்தீஸ், moment.com எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. நாட் ஒன்லி ஹியர், ஈவன் இன் அப்ராட் ஐ ஹாவ் ரீசெல்லர்ஸ். இப்போதைக்கு ஐ கெட் குட் நேம். நம்ம கொடுக்குற குவாலிட்டியை பொறுத்து தான் அவங்களுக்கும் பிஸ்னஸ் இன்கம் பேர் புகழ் எல்லாம் இல்லையா. ஸோ அதனால் வி கிவ் அ குட் குவாலிட்டி ப்ராடக்ட் டு அவர் ரீசெல்லர்ஸ் who can earn good amount from that reselling. So this is the business opportunity as of now I have. நீங்கள் ஜானகியோட ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. அவங்க ஜேர்னி வந்து அவங்க பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, வீட்டிலேருந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு ஹாபியாக பண்ண ஆரம்பித்தது வந்து அவங்க இப்போது ஃப்ளரிஷ் ஆகி இவ்வளோ பெரிய பிஸ்னஸாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய விமனுக்கு வந்து வீட்டில் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த பிஸ்னஸ்னு இல்லை, வேறு எந்த பிஸ்னஸ்னாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பொருள் விற்று 2 பொருள் விற்று இது வந்து போக போக உங்களுக்கு வந்து நிறையா விற்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் இப்போல்லாம் சோஷியல் மீடியா ரொம்ப பாப்புலராக இருக்குது. எல்லாருமே 24 hours அதில் இருக்காங்க. ஸோ இது மூலமாக கூட நீங்கள் நிறையா பணம் சம்பாதிக்கலாம். ஸோ என்னோட பழைய வீடியோஸ் எல்லா வீடியோஸும் பாருங்கள். என்னோட டோட்டலி ஹாப்பி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.